ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து வீக் ஆஃப் உடைய விளாக் பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, நேற்று எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன், அத்தைக்கு வந்து ஃபீவராக இருக்குப்பா, அத்தையை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன். ஸோ காலையில் எங்கள் அப்பா வந்து என்னை எழுப்பி வா கிளம்பு அப்படின்ட்டாங்க. நாங்கள் கிளம்பி எங்கள் அத்தையை பார்க்க தான் போனோம். எங்கள் அத்தை வந்து எங்கே இருக்காங்கன்னா கேடிஸ் நகரில் இருக்காங்க. அதனால் அவங்கள பார்க்கறதுக்காக போனோம். போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போகலாம், நம்ம தான் டீ குடிக்காமல் இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபி குடித்தேன். எங்கள் அப்பா வந்து டீ குடித்தாங்க. ஒரு பேக்கரியில் நின்று காஃபி குடித்தோம். அப்புறம் வந்து எங்கள் அத்தையை போய் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 1 o'clock போல் டிமார்ட் போயிட்டோம். டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது, கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு ஒரு சில பெர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். டிமார்ட்டில் வந்து ரேட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தங்கச்சி வந்து ஒரு ஹோட்டல் வந்து சஜஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாள். இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடு, நல்லாயிருக்கு, பிரியாணிலாம் டேஸ்டியாக இருக்குது. அவள் வந்து நெய் சோறும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கா. ஏன்னா நான் வந்து பிரியாணி தான் சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டு தான் நல்லா இருக்குது அப்படின்னா, ஆனால் பிரியாணி வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு, சாப்பிட்லாம் அவ்வளோதான். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு எம்டி பிரியாணி தான் வாங்கினேன். ஒரு சிக்கன் 65 வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கல. எங்கள் அப்பா பரோட்டா, அப்புறம் வந்து ஆம்லேட் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்து பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்பலாம் நல்லா இல்லை, ஓகே தான், சாப்பிட்லாம் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வேறு சிக்கனை வேறு நிறைய பெப்பர் போட்டு தந்துட்டாங்க. எனக்கு கண்ணீரே வந்துருச்சு சிக்கன் சாப்பிடும் போதெல்லாம். அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வேறு என்ன பண்ணோம், வேறு வழியில் பேக்கரியில் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் மினி விலாக். ஒரு வீட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துட்ருக்கேன். இதுதான் இன்றைக்கி வீக் ஆஃப் உடைய விலாகு. வேறு ஒன்றுமே பண்ணல. வெட்டியாக அன்றைக்கி ஊர் சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணி ரெஸ்ட் எடுக்காமல் இந்த நாளை போக்கிட்டோம். ஓகே, அடுத்த வீக் ஆஃபில் நம்ம என்ன விலாகுன்னு பார்க்கலாம். பாய். வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.